அல்ஹம்துலில்லாஹ் வஷஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். அவர் தனித்தவர், இணை துணைகள் அற்றவர். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரத்துல நம்ம ஒரு முக்கியமான பாடம் பார்த்தோம். ரஷாத் அவர் ஏன் தூதரா அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, இன்றைய சோகால் முஸ்லிம்ஸ் என்னென்ன தவறு பண்றாங்க, அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒது, தொழுகை, ஹஜ் எல்லாத்துலயும் எப்படி சாத்தான் கலப்படம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்மள அல்லாஹ் இவ்வளவு கோடி மக்கள் அல்லாஹ் நம்ம நேர் வழிப்படுத்தி நம்ம எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்தணும்ன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதோட தொடர்ச்சியாவே அதே தான் அவர் திருப்பி சொல்றாரு அந்த மெசஞ்சர்ஷிப் பத்தி, தூதர் அறிவிக்கிறத பத்தி. ஆனா ஒவ்வொரு டைம் அவர் பயன்ல பேசும்போது ஒவ்வொரு கோணத்துல அவர் சொல்றாரு. இன்ஷால்லா இப்போ நம்ம பண்ண போற பயன்ல அது டாபிக் அதுவா இருந்தாலும் இன்ஷால்லா அதுல கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, டிஃப்ரெண்டாவும் இருக்கு. இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் சொல்லிடுறாரு அவரு, மேட் வாஸ் சப்போஸ் டு கிவ் திஸ் குத்பா பட் ஹி வாஸ் கைண்ட் எனஃப் டு மேக் அன் எக்ஸ்சேஞ்ச் வித் மீ. இந்த வாரம் பண்ணக்கூடிய ஒரு பேர் மேட் தான், ஆனா அவரால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவரு பெருந்தன்மையா இந்த இதை அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்த வாரம் இன்ஷால்லா அவருக்கு கொடுக்கறதா சொல்றாரு. ஸோ ஸ்டார்டிங்கே தான் கேட்கறாரு, வேர் தேர் ஹஸ் பீன் த கொஸ்டின் ஹஸ் பீன் இன்க்ரீசிங்லி பகிங் மீ. என்னை தொடர்ந்து இந்த கொஸ்டின் பல விதமான மக்கள் இதை என்னோட ஹெட்டை சுத்திக்கிட்டே இருக்கு. பிகாஸ் இட் இஸ் சம் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சம் ஆஃப் த பீப்புள் தட் ஐ லவ் வெரி மச். ஏன்னா இதை கேட்கறவங்க யாருன்னா, நான் ரொம்ப விரும்பக்கூடிய என்னோட நண்பர்களும் நான் அவங்கள நேசிக்கிற நண்பர்களும் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. வை அனௌன்ஸ் மெசன்ஷிப்? இப்போ எதற்கு நீங்க தூதர் அறிவிச்சீங்க, நீங்க ஏன் தூதர் அறிவிச்சீங்க? ஒய் டிட் ரஷாத் சே தட் இஸ் a messenger ஆஃப் காட்? ஏன் ரஷாத் நான் கடவுளின் தூதர் அவர் ஏன் சொல்றாரு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு நெருக்கமானவங்க. And I want to deal with these questions. Why can't we worship God alone and forget about messengers and messengership? இதை நிச்சயமா நான் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் நினைக்கிறேன். ஏன் நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்கணும்? இந்த செகண்டரி வர விஷயங்கள்ல தூதர்கள், ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் ரெண்டாவது பட்ட விஷயங்களை விட்டுட்டு ஏன் நம்ம அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் அந்த மைண்ட் செட்ல கொஸ்டின் கேட்கறாங்க. அவருமே நினைக்கிறாரு. அண்ட் ஆல் திஸ் பிஸ்னஸ் அண்ட் இட் இஸ் a வெரி குட் கொஸ்டின், a வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது அந்த கேள்வி ரொம்ப நல்ல கொஸ்டின் கூட, முக்கியமான கேள்வியும் கூட. பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அவுட் பை சேயிங் தட் when you walk through the store you carry great responsibility. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணணும். நம்ம மஸ்ஜித் துக்சான் அல்லாஹ் மட்டும் என்ற சொல்லியில பள்ளியில இருந்து நீங்க அந்த அந்த பள்ளியில வர அந்த என்ட்ரன்ஸும் இருக்கட்டும், அந்த கதவை தாண்டி நீங்க வெளியும் போகும்போதோ நீங்க உள்ள வரும்போதும் உங்ககிட்ட ஒரு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய உங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் எய்தர் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி மிசரபிள். ஒன்னு நீங்க இந்த பள்ளிக்கு வரவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட், அதாவது லக்கியஸ்ட், அதாவது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஆர் எக்ஸ்ட்ரீம்லி மிசரபிள், இல்லைன்னா ரொம்ப துரதிருஷ்டசாரிகள்னு சொல்றாரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் ஏன் சொல்றாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இஃப் அவர் டெஸ்டினி இன்ஷால்லா இஸ் எவன் ஃபார் வர்ஷிப்பிங் காட் அலோன். ஏன்னா இன்ஷால்லா அவர் நினைக்கிறாரு, ஆனா அப்படி யார் இருக்கக்கூடாது. ஆனா இன்ஷால்லா நம்மளோட ஒவ்வொருவரோட நோக்கம், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இங்க வர ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸாவுமே இருக்கட்டுமே, அவங்க எல்லாருமே இன்ஷால்லா சொர்க்கத்துக்கு போகணுங்கிறத அவர் பாயிண்ட் விரும்புறேன்னு சொல்றாரு. அல்லாவும் அதுதான் விரும்புறேன்னு சொல்றாரு. we will not see any of our friends became extremely miserable. நம்ம யாருமே நம்ம நண்பர்களை அவங்க துர்திருஷ்டசாலிகளா இருக்க கண்டிப்பா நம்ம விரும்ப மாட்டோம். we have to be all, we must all catch up with. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். of being extremely fortunate, இந்த ஒரு போட்டியிட களத்துல being extremely fortunate, நம்ம ஒன்றா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த அல்லாவால் சொல்லப்பட்ட வசாபிக்குன்னு எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட் அவர் சொல்றாரு. The Quran describes the elite of the elite. நான் சொன்ன மாதிரி வசாபிக்குன் மேன்மையானவர்கள், or the extremely fortunate ones, or those who are close to us. இவங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்றாங்க. When you walk in this mosque and you get the message first hand, there is a great responsibility with it. நீங்க இந்த பள்ளிக்கு உள்ள வரும்போது, இந்த மசீத் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் போது, அல்லாஹ் மட்டும் இந்த செய்தி கேட்கும் போது உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால புரிஞ்சுக்கணும். when you walk through this door you are applying for the highest position thereafter. அது மட்டும் இல்லாம நீங்க அல்லாஹ் மட்டும் சொல்லி பல நன்மையான காரியங்களை குர்ஆன்ல இருக்க எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண நினைச்சு நம்ம சிறந்த நம்பிக்கையில இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இருக்கிற ஹையஸ்ட் பொசிஷன் அப்ளை பண்றீங்க. எப்படி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஹையஸ்ட் பொசிஷன் ஐஎஃப்எஸ்க்கு ஐபிஎஸ்க்கு ஹையஸ்ட் அப்ளை பண்ற மாதிரியோ,
நம்பிக்கையாளர் சிறந்த நம்பிக்கையாளருக்கு போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க ஃபார் எட்டர்னிட்டி. அண்ட் யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க வந்து இந்த விஷயத்த அதை நீங்க எப்படி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் சாதாரண விஷயம் இல்லமோ அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ரொம்ப நெருக்கமா போற மாதிரி நம்ம சிறந்த சாபிக்கணும் இருக்குன்னா அதுக்கான சோதனைகளையும் நம்ம சிறந்த முறையில வந்து கை காட்டணும். அது மட்டும் இல்லாம அது மத்த விஷயம் மாதிரி ஈஸி கிடையாது. அதற்காக நம்ம நிறைய மெனக்கெடணும், நிறைய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பனா உங்களோட பொறுப்புணர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும், நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கணுங்கிறது இங்க தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பார்க்கணும். இஃப் யூ திங்க் ஆஃப் வாட் டு வி கோ த்ரூ இன் திஸ் லைஃப், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த வாழ்க்கையில என்ன பெருசா பண்ணிட்டு இருக்கோம். டு பி அன் இன்ஜினியர் ஆர் ஏ பைலட் ஆர் ஏ டாக்டர் ஆர் லாயர், நீங்க நம்ம லைஃப் எல்லாருமே ஒரு எய்ம் வந்து நல்ல ஜாப் போறோம். ஸோ லைஃப் பத்தி திங்க் பண்ணும்போது ஏதோ ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்ல பைலட்டோ டாக்டர் லாயர் ஆகும்போது வி ஹாவ் டு கோ டு ஸ்கூல். இதற்காக நம்ம பள்ளிக்கு போறோம். we have to spend nights up, விடிய உட்காந்து படிக்கிறோம். we have to take tests, இதற்காக கஷ்டப்பட்டு நம்ம டெஸ்டும் எடுக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம். we have to flunk a few times, ஒரு சில டைம் நம்ம ஃபெயில் ஆயிடுறோம் அண்ட் ஸ்ட்ரகிள். அதற்காக நம்ம போராடுறோம், அதற்காக நம்ம துயரப்படுறோம், அதற்காக நம்ம கஷ்டப்படுறோம், திருப்பி மெனக்கேடுறோம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் a job that will last 20 years. இது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய விஷயம். இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதற்காக வருந்துறீங்க. இது எல்லாமே ஒரு 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 வேலைக்காக. அது மிஞ்சிமா போனா 20 வருஷம் இருக்குமா இல்ல 30 வருஷம் இருக்குமா நான் கேட்கிறாரு. வில் லாஸ்ட் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எட்டர்னிட்டி. மறுமை வாழ்க்கைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இந்த 20 வருஷம் வேலைக்கு நம்ம இவ்வளவு மெனக்கெட்டு நம்ம இவ்வளவு துயரப்படுறோமே, என்னைக்காச்சும் இது வந்து எனக்கு பர்சனலா தோணுச்சு, நம்ம ஒரு நாள் தொழிலை விட்டுட்டோம் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து துயரப்படுறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம அவ்வளவு டெடிக்கேட்டா படிக்கிறோம். நான் படிக்கிற பசங்க இருக்கும்போது கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் நிமித்தம் வந்து தொழுகிறதுக்கான விஷயங்களை இல்ல அதை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அதை பத்தி செவிக்கிறதுக்கோ நம்ம அந்த அளவுக்கு மெனக்கேடுறோமா, சின்சியரா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். will last zero mathematically because you compare any number divided by infinity. ஏன்னா மறுமை வாழ்வுங்கிறது வந்து மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது இன்ஃபினிட்டி, அதற்கு எல்லையே கிடையாது. இப்போ 20 வருஷம் இருக்கணும், நீங்க ஜாப் 1000 வருஷம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே அதை நீங்க வந்து இன்ஃபினிட்டியால் டிவைட் பண்ணும்போது அது நிச்சயமா ஜீரோ தான், பூஜ்ஜியம் ஒண்ணுமே கிடையாது. And even if you go to this University of Arizona to get a degree to be an engineer, இங்க பக்கத்துல இருக்க அரிசோனா ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்கு, நீ அங்க போய் படிச்சு ஒரு இன்ஜினியர் பட்டதாரி ஆனதுக்கு அப்புறமேட்டும் டு கெட் அ ஜாப் ஃபார் 1000 years. சரி, நீங்க வந்து உதாரணத்துக்கு 1000 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஷுவராட்டியான ஜாப் கிடைச்சிருச்சுன்னா கூட அதுவுமே ஜீரோ தான். ஏன்னா எந்த நம்பர் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே இல்ல எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க உலகத்துல இந்த மெனக்கெட்டாலுமே, படிப்பா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இல்ல காசு பின்னாடியா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அது எவ்வளவு வேல்யூ இருந்தாலும் சரி, அல்லாவோட எட்டர்னிட்டி லைஃப் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த மறுமை வாழ்க்கைக்கு இது வெறும் பூஜ்ஜியம் தான். ஏன்னா அது ஒரு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். தட் ஜீரோ when you come here for applying for the best portion of eternity. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு நீங்க வரீங்க, இந்த பள்ளிக்கு வரீங்க, உங்களுக்கு இல்ல சொல்றாரு அவர் திருப்பியும், நீங்க வந்து அல்லாவிடம் இருந்து நம்ம சிறந்த பொசிஷனுக்கு நம்ம அப்ளை பண்றோம். அதற்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோசனைகள் இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கணும், எந்த அளவுக்கு பயபக்தியா இருக்கணும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாபிக்கணும் நம்ம கேட்கிறோம் அல்லா கிட்ட, அதற்கேற்ற மாதிரி நம்ம மெனக்கேடுறோமாங்கிறத சொல்லி கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருமே திங்க் பண்ணி பார்க்கணும். therefore the test is not easy. நம்மளோட சொன்ன மாதிரி அதனால இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் ஈஸி டு accomplish the test. நீங்க மற்ற டெஸ்ட் நினைக்கிற மாதிரியோ, எப்படி நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் கம்பேர் பண்ணி எவ்வளவு கடினமான டெஸ்ட் சொல்ற மாதிரியோ இது மற்ற டெஸ்ட் மாதிரி ஈஸி இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனிதிங் பிகாஸ் தி क्वेश्चन இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து மற்ற விஷயத்தை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த வந்து நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். why make the announcement that Rashad is a messenger of God? ஏன் வந்து ரஷாத் வந்து இப்போ வந்து கடவுள் தூதர்னு சொல்றாரு, and why dwell on it? அதுலயே வந்து அவர் ஏன் வாழ்றாரு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் மை ஐடியா. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானாவே சொல்லலை இதை. ஆஸ் யூ நோ ஐ ட்ரை டு எவேட் இட். நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை நான் சொல்லவே இல்லை, இது என்னோட ஐடியா கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் 8 வருஷமா இதுல இருந்து தப்பிக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மீ எய்தர். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்குமே அது ஈஸி கிடையாது. அண்ட் ஐ டிட் நாட் மேக் த அனௌன்ஸ்மெண்ட் ஷீட் அன்டில் ஐ வாஸ் ஃபயர். நான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு மனநிலைமைக்கு அல்ல எனக்கு தரும்போது தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் ரேக் பண்றேன். அண்ட் ஐ வாஸ் ஸ்கேர்ட் டு டெத். நான் சாவ நினைச்சு பயந்தேன். அண்ட் ஐ கிரைட் as never did in my life. இது வரைக்கும் என் வாழ்க்கையில
கண்ணீர் விடாத அளவுக்கு அன்னைக்கு நைட் நான் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன். ஸோ ஐ வாஸ் த்ரோன் இன் டு இட் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் வை கான் பி ஜஸ்ட் வர்ஷிப் காட் அலோன். அப்போ எனக்கு அதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணிட்டாரு. ஏன் வந்து நம்ம இது இப்ப சொல்லணும், இந்த மாதிரிலாம் அவர் சைத்தான் சொல்றான், அந்த மாதிரி நம்ம ஏன் எல்லாம் மட்டும் வணங்கி விட்டுலாமே, மற்ற விஷயங்கள் எதுக்காக நம்ம பேசணும், எதற்கு ஏஞ்சல்ஸ் பத்தியோ எதுக்கு மெசேஜ் பத்தியோ பேசணும், வாட்ஸ் ராங் வித் தட், அதுல என்ன தப்பு இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் வருது. யூ சி பிலீஃப் இன் காட் இம்ப்ளைஸ் பிலீவிங் இன் காட் அண்ட் வாட் காட் சேஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அல்லாவை நம்புறதுங்கிறது இம்ப்ளைஸ் பிலீவிங் இன் காட் அண்ட் வாட் காட் சேஸ். அல்லாவை நம்புறது பிளஸ் அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத நம்புறது. இதை நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். இஃப் யூ பிலீவ் இன் காட் அண்ட் யூ வர்ஷிப் காட் அலோன், திஸ் மீன்ஸ் யூ பிலீவ் எவ்ரிதிங் தட் காட் சேஸ். நீங்க அல்லாவை மட்டும் நம்புறீங்க, அல்லாவை மட்டும் வணங்குறீங்கன்னா, திஸ் மீன்ஸ் யூ பிலீவ் தட் எவ்ரிதிங் காட் சேஸ். அப்பனா அல்லாஹ் குரான்ல சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம நம்பணும். God says in the Quran, I am sending, I have angels. அல்லாஹ் குரான் என்ன சொல்றாங்க, நான் ஏஞ்சல்ஸ் அனுப்புறேன், உங்களை சுத்தி மலக்குமார்கள் இருக்காங்க. நீங்க அல்லாவை நம்புறீங்க, அல்லாவை மட்டும் வழிபடுறீங்கன்னா அப்போ நீங்க ஏஞ்சல்ஸ் நம்பணும். இஃப் காட் சேஸ் தேர் ஆர் ஏஞ்சல்ஸ் அண்ட் வி பிலீவ் இன் காட், தென் வி மஸ்ட் பிலீவ் தட் ஆர் ஏஞ்சல்ஸ். நான் சொன்ன மாதிரி கடவுள் சொல்றாரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு, நம்ம அல்லாவை நம்புறோம். அப்ப நிச்சயமா அல்லாஹ் சொன்ன இந்த கூற்ற ஏஞ்சல்ஸ் இருக்காங்க இந்த கூற்றை நம்பணும். God says I send down scriptures. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்காக நான் வேதங்களை இறக்கி அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. And if you believe in God, you believe that God sends scriptures. இப்போ நீங்க அல்லாவை நம்புனீங்கன்னா அல்லாஹ் சென்ட் பண்ண அல்லாஹ் நிச்சயமா நமக்கு வேதம் வழங்கி இருக்காங்கிறத இங்க நம்பணும். And God said he is sending messengers. Then you must believe what God says, that he sends messengers. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நபிமார்களையும் தூதர்களையும் நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க அல்லாவை நம்புறதா இருந்தா நிச்சயமா அல்லாஹ் சொல்ற அந்த நபிமார்களையும் தூதர்களையும் வந்திருக்காங்க என்ற விஷயத்தை நம்பணும். God said I sent Moses. Then we must believe that if அப்போ அல்லாஹ் சொல்றாங்க நான் மோசஸ் அனுப்பிச்சேன் ஃபெரோனுக்கு சொல்லும் போது, அப்ப அல்லாவை நம்பும் போது நம்ம மோசஸ் போயிருக்காரு, மோசஸ் வந்திருக்காரு, மோசஸ் நபியா இருந்திருக்காருன்ற விஷயத்தை நம்ம நம்பணும். பிகாஸ் யூ பிலீவ் இன் காட், யூ ஹாவ் டு பிலீவ் வாட் காட் இஸ் சேயிங். நான் சொன்ன மாதிரி அல்லாவை நம்புறீங்கன்னா அல்லாஹ் சொன்னதே நம்பணும். God said I sent Jesus. அப்பா அல்லாஹ்னு சொல்றாங்க, அல்லாஹ் குரான்ல வந்து நான் ஜீசஸ் அனுப்பிச்சேன், ஈசா நபியா அனுப்பிச்சேன். This means we have to believe that Jesus is the messenger of God. அப்ப நம்ம என்ன நம்பணும், அல்லாஹ் ஜீசஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஜீசஸ் வந்து கடவுளோட தூதர்ங்கிற விஷயத்தை நம்ம நம்பணும். And we see this in the verse 285 of Surah 2. சூரா 2ல வசனம் 285ல God says they believe the messengers and the messengers and the believers believe in God. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபிமார்களும் மற்ற நம்பிக்கையாளர்களும் அல்லாஹ்வை நம்புறாங்க, ஹிஸ் ஏஞ்சல்ஸ் மலக்குமார்கள் நம்புறாங்க, ஹிஸ் ஸ்கிரிப்சர்ஸ் வேதங்களை நம்புறாங்க, அண்ட் ஹிஸ் மெசேஞ்சர்ஸ் அவங்களுடைய தூதர்களை நம்புறாங்க. திஸ் டஸ் நாட் வயலேட் த பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப்பிங் காட் அலான். தி கான்ட்ரி, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு வேற ஒரு பயான்ல, இப்ராஹிம் நபி அல்லாஹ் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறத சொல்றாரு. அப்ப நம்ம அல்லாவுக்கு நிகர இப்ராஹிம் நபி கொண்டு போறோமாங்கிற அர்த்தம் அது கிடையாது. அதுக்கு ரசல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அல்லாஹ் சொல்ற கூற்ற நம்ம சொல்லும் போது அது இணை வெளிப்பாடாகாது. அல்லாஹ் தான் குரான்ல மிகவும் சிறந்த மனிதர் இப்ராஹிம் சொல்றாங்க. இப்ராஹிம் அல்லாஹ்க்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது அதை நம்ம ரிப்பீட் பண்றதுனால அதை நம்ம இணை வழிபாடு இல்லை. அதே தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அல்லாஹ் சொல்ற இந்த ஜீசஸ் வந்து மெசஞ்சர் ஆஃப் காட்னு சொல்றதுனால நம்ம ஜீசஸ்க்கு அந்த 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 ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால நம்ம வந்து இணை வழிபாடு பண்ணலைங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலவித மக்கள் பலவிதமான கோணங்களை கேள்வி கேட்கும் போது அதுக்கெல்லாம் அவர் சரியான ஒரு விடை கொடுத்து அதை கிளியரிஃபை பண்றாரு. It affirms it because if you believe you cannot say I'm gonna worship God alone. Because if you believe you cannot say I'm gonna worship God alone, but I don't believe in anything he says. நீங்க உண்மையாலே நம்பிக்கையில இருந்தா, நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தா நான் அல்லாஹ் வணங்குறேன் ஆனா இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. அது வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு லாஜிக்கே இல்லாத ஸ்டேட்மெண்ட் தானே. அல்லாஹ்வை நம்புறது நிச்சயமா அல்லாஹ் சொல்றதை நம்புறது, அல்லாஹ் சொல்ற தொழுகையை பின்பற்றுறது, ஒவ்வொரு விஷயமே வரும். ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இதை நான் பண்ண மாட்டேன் ஆனா அல்லாஹ் வணங்குவேன்னு சொல்றது ஒரு ஒரு சரியான கூற்று கிடையாது. பட் ஐ டோன்ட் பிலீவ் எனிதிங் he says. You have to believe what God says. நீங்க நிச்சயமா அல்லாஹ் சொல்றதை நம்பணும். கடவுள் என்ன சொல்றாங்க, God said that Muhammad was the last prophet. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, முகமது தான் கடைசி நபின்னு சொல்றாங்க. The last message bearing messenger, கடைசியான ஒரு உலகத்துக்கு தூது செய்தி கொண்டு வந்த அந்த நபிமார். பட் நாட் த லாஸ்ட் மெசஞ்சர், ஆனா கடைசி தூதர் இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். He said that we have to believe, நிச்சயமா நம்ம நம்பணும். சூரா 33 வசனம் 40ல
அதுக்கப்புறமேட்டு சூரா 33:7 சொல்றாரு, 3:81 God said that after all the prophets God will send a messenger. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தைகள். அல்லாஹ் எல்லா நபிமார்களும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு தூதரை அனுப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்பனா நம்ம இந்த இடத்துல அல்லாஹ் வணங்குறோங்கும் போது அல்லாஹ் சொல்ற எல்லா வசனத்தையும் நம்புறோம். இந்த வசனத்தை நிச்சயமா நம்பணும். God will send a messenger. அல்லாஹ் நிச்சயமா ஒரு தூதரை அனுப்புறேன்னு சொல்றாங்க எல்லா நபிமார்களும் வந்ததுக்கு அப்புறமேட்டு. அப்ப நம்ம இதை நம்பணும். We have to believe it. We cannot say we are gonna worship God alone and forget about any messenger. அப்ப நான் சொன்ன மாதிரி நான் அல்லாஹ் மட்டும் வணங்குறேன், மத்த நம்ம வந்து அந்த இது மெசஞ்சர்ஸ் வந்து ஏற்க மறுக்க முடியாதுங்கிறது அவர் சொல்றாரு. இன்ஃபேக்ட் த வேர்ஸ் ஆஃப்டர் 81 அதற்கப்புறமேட்டு சூரா 33:81 81 அப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சே எனிவன் ஹூ டஸ் நாட் அக்செப்ட் திஸ் இஸ் அவுட் ஆஃப் ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம். அப்போ யார் இதை வந்து அக்செப்ட் பண்ணலையோ, யார் வந்து அல்லாஹ் சொல்ற விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணலையோ அவங்க இஸ்லாம்ல இருக்கும் கண்டிப்பா சொல்ல முடியாது. யூசிங் தட் வேர்ட் சப்மிஷன்ல இருக்க முடியாது. ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. நான் இன்னொன்னு சொல்ல நினைக்கிறேன். சூரா 49:15 பிகாஸ் இட் இஸ் வெரி பவர்ஃபுல், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டீலிங் வித் சப்ஜெக்ட். இந்த கொஸ்டினுக்கு அல்லாஹ் சொல்ற இந்த வசனம் பதில் வந்து எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, அதாவது 1:1 2ன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரா இருக்கும் அது. Why does Rashad announces messengership? திருப்பி 49:15 படிச்சு காட்டுறாரு. 49:15-16 that the real believers are those who believe in God and his messengers then have no doubt. உண்மையான நம்பிக்கையாளர்கள் who believe in God, அவங்க கடவுளை நம்புறாங்க, அல்லாஹ் சென்ட் பண்ண மெசஞ்சர்ஸ் நம்புறாங்க, தூதர்கள் நபிமார்கள் நம்புறாங்க. அப்புறமேட்டு அதுல அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருக்காது. இந்த வார்டை வாழ்த்தி சொல்றாரு, எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. they have no doubt, அவங்களுக்கு சந்தேகம் இருக்காது இந்த விஷயத்துல. கடவுள் என்ன சொல்றாங்க? God said பில்லாஹி வ ரசூலிஹி. பில்லாஹி வ ரசூலிஹி மீனிங் வந்து என்னன்னா God and his messenger, அல்லாஹ்வும் அவருடைய நபிமார்களும். therefore it is a tremendous test. இது வந்து அல்லாஹ் வந்து ஒரு நம்பிக்கையாளருக்கு வைக்கக்கூடிய ஒரு ட்ரெமெண்டஸ் ஒரு டெஸ்டா இருக்கு, ஒரு முக்கியமான டெஸ்டா இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து அல்லாஹ்வை ஏமாத்திட முடியாது. அல்லாஹ்வை ஏமாத்ததை நினைச்சு நம்மளே ஏமாத்திக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் சேர்த்தா நம்மள குழப்பிடுறான், அவன் நம்மள ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்றான். அல்லாஹ்வை வழிபடுறது அப்படின்னா அல்லாஹ் சொல்றதையும் ஃபாலோ பண்றது. அதனால நம்ம நிச்சயமா அல்லாஹ் சொல்ற ஒவ்வொரு கூற்றையும் நம்ம கேட்டுதான் ஆகணும். இஃப் தேர் இஸ் எனிதிங் இன் அவர் ஹார்ட், இஃப் we are not really believers, real believers, we cannot just say it with our mouth. நம்ம வாய் வழியா சொல்ற லிப் சர்வீஸ் மட்டும் நான் அல்லாஹ்வை மட்டும் நம்புறேங்கிறது இந்த விஷயத்துல அது வந்து செல்ஃப் எடுக்காதுன்னு அவர் சொல்றாரு. நம்ம இதயத்து பூர்வமா சொல்ற விஷயங்கள், ஏன்னா அதுதான் அல்லாஹ் நிச்சயமா உணர்வாங்க. ஆனா நம்ம வெறும் மவுத் வழியா சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணல. we cannot fool God. நம்ம வந்து அல்லாஹ்வை ஏமாத்திட முடியாது. God will have to bring this out. நிச்சயமா அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் அவங்க நம்பிக்கையாளர்கள் சிறந்த நம்பிக்கையாளர் இருந்தாங்க, அவங்க வந்து ஏன் சொர்க்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு தராங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் அல்லாஹ் ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் மூலியமா அவங்க பாஸ் ஆகி வெளியே வராங்கல்ல, அந்த தருணம் தான் அவர் சொல்றாரு. அண்ட் ஐ பிலீவ் திஸ் இஸ் வை காட் ஃபோர்ஸ்ட் மீ டு மேக் தி அனௌன்ஸ்மெண்ட். இதனாலதான் எனக்கு இப்ப புரியுது ஏன் வந்து அல்லாஹ் வந்து என்னை இந்த அனௌன்ஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பிகாஸ் சம் பீப்புள் ஹேட் டு பி டெஸ்டட். ஏன்னா நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும் ஒரு சில நம்பிக்கையாளர்கள் நிச்சயமா இந்த லெவல்ல டெஸ்ட் வச்சே ஆகணும், அவங்க டெஸ்ட் பண்ணியே ஆகணும் விஷயத்துல நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும். அண்ட் சம் பீப்புள் ஆல்ரெடி ட்ராப் அவுட். ஏற்கனவே நம்பிக்கையாளருக்குள்ள வந்து நிறைய பேர் விட்டுட்டாங்க, ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட்ல அவங்களால பாஸ் பண்ண முடியல. உண்மையான சப்மிட்டர்னா அல்லாஹ் சொல்ற எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி, அல்லாஹ் சொல்ற விஷயத்துல குர்ஆன்ல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க பர்சனல் லைஃப்ல அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்களாங்கிறத டெஸ்டாவே இருக்கு. they don't deserve that high position. அவங்களுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட சாபிக்கணும் அந்த மேன்மையான சொர்க்கத்துக்கு அவங்க தகுதி இல்லை. டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது தகுதி இல்லை. தட் we are applying for. don't get me wrong through. நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. though it's perfect all right to have doubts. நிச்சயமா நான் சொல்றேன் ஒரு நம்பிக்கையாளர்களுக்கும் டவுட் வருது நேச்சுரல் தான். இட்ஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு அவர் சொல்றாரு. பட் யூ மஸ்ட் கான்கர் தோஸ். ஆனா அந்த டவுட் வந்து உங்களை சூழ விடாம நீங்க அந்த டவுட்டை வந்து கான்கர் பண்ணணும், அதை நீங்க கிளியர் பண்ணணும், அதை நோக்கி ஒரு சரியான ஸ்ட்ராங்கான முடிவை நீங்க எடுக்கணும். அதுதான் முக்கியம்னு சொல்றாரு. verse 15 and 16 அதே சூரா 49 வசனம் 15-16 you are a submitter, do not say you are a real believer yet. So this means
ஃபார் as long as you submitter or in Arabic you have doubts perfectly all right. நீங்க சப்மிட்டர்னு சொல்றீங்க, நீங்க உண்மையான சப்மிட்டர் ரியல் பிலீவரா இருக்கிற வரைக்கும் இந்த கூற்று வந்து சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. பட் டோன்ட் லெட் த டவுட்ஸ் கான்கர் யூ. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீங்க சப்மிட்டரா இருக்கீங்க, நீங்க ரியல் பிலீவர் எப்ப ஆகுறீங்கன்னா அந்த டவுட்ஸ் வர்றது ஓகே தான். நீங்க எப்போ வந்து அந்த டவுட்ஸ் நீங்க கான்கர் பண்ணி அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்துல சந்தேகமே இல்லாம உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்தை நீங்க பறைசாற்றும் போதுதான் நீங்க உண்மையான ரியல் பிலீவர் அனௌன்ஸ் பண்ணவே முடியும் அப்படின்னு அவர் கிளியராவே சொல்றாரு. யூ மஸ்ட் கான்கர் த டவுட்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த டவுட்ஸ் சாத்தான் பல விதமான கோணங்கள்ல பல விதமான மக்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை எரியறான். அதெல்லாம் தாண்டி நம்ம அல்லாஹ் மட்டும் என்று சொல்ற விஷயத்த செய்யறோமாங்கிறதுலாம் நமக்கு மிகப்பெரிய டெஸ்ட் இருக்கு. இந்த இடத்துல ரஷாத் அவருக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஒரு மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம யாருமே இங்க வந்து ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுறது இல்ல. அப்போ ரஷாதுக்கு அவருக்கு வச்ச முக்கியமான டெஸ்ட் அவர் என்ன ஷேர் பண்றாருன்னா அந்த மெசஞ்சர்ஷிப். எப்படி வந்து அய்யூப் நபிக்கு வந்துட்டு ஒரு நோய் கொடுத்து எல்லாம் சோதிச்சாங்களோ, அதுக்கப்புறமேட்டு இப்ராஹிம் நபிக்கு வந்து அந்த அவர் பையனை வந்து பலியிட சொல்லும் போது அந்த கமாண்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி ஜோனாக்கு வந்து அந்த மீனோட வயிற்றுல இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இங்க மத்தவங்களை கம்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல இந்த ரஷாதுக்கு வந்து என்ன டெஸ்ட்னா, அவர் தூதர்னே சொல்றதுக்கான ஒரு இடத்துல டெஸ்ட் வைக்கிறார் அல்லாஹ் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் வைக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஏத்த மாதிரி அல்லாஹ் வைக்கிற டெஸ்ட்ல நம்ம கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த மேலான சொர்க்கத்துக்கு நம்ம அப்ளை பண்ற பொசிஷனுக்கு கரெக்டா நம்ம டிசர்வ் ஆகுறோமாங்கிறத அல்லாஹ் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்சியரா நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் த வேர்ஸ் ஆஃப்டர் திஸ் சேஸ் த ட்ரூ பிலீவர்ஸ் ஆர் தோஸ் ஹூ பிலீவ் இன் காட் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர்ஸ் அண்ட் ஹேவ் நோ டவுட்ஸ். நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வை நம்புறவங்க அந்த வசனத்தை குறிப்பிடுறாங்க. உண்மையான பிலீவர்கள் வந்து அல்லாஹ்வை நம்புறாங்க, அவங்க தூதர்கள் நம்புறாங்க, அதுல எந்த வித சந்தேகங்களும் இருக்காதுங்கிறது ரொம்ப அழுத்தி அவர் சொல்றாரு. அவர் அரபிக்ல சொல்லி காட்டுறாரு, இன்னமெல் மூமினூன் அப்படின்னா த ரியல் பிலீவர்ஸ், உண்மையான நம்பிக்கையாளர்கள், அல்லதீன ஆமனோ பில்லாஹி வ ரசூலி தும்லஹு எக்தஹு, தோஸ் ஹூ பிலீவ் இன் காட் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர்ஸ் தென் ஹேவ் நோ டவுட்ஸ். அவங்க அல்லாஹ்வை நம்புறாங்க, ஒவ்வொரு நபிமார்களையும் நம்புறாங்க, தூதர்களை நம்புறாங்க, அதுல அவங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. வி ஆர் எ ஃபேமிலி. நம்ம அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த நம்ம பறைசாற்றும் போது, அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம கடைபிடிக்கும் போது, இங்க நுழையிற ஒவ்வொரு மஸ்ஜித் வர ஒவ்வொரு சப்மிட்டருமே நம்ம ஒரு குடும்பத்தினர் ஒரு அங்கத்தினர் தான் சொல்றாரு. வி ஆர் ஒன் ஃபேமிலி இன் திஸ் மாஸ்க். இந்த பள்ளியில நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நம்ம யாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, நம்ம யாருக்கும் தெரியாதவங்க கிடையாது. we have been like this for a while. நம்ம இத மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருந்து தெரிஞ்சு பழகிட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். that anybody who walks in here they don't feel stranger. அப்போ ஒரு சில சொற்ப காலத்துல கழிச்சு புதுசா வந்தவங்க கூட யாருமே வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறது இல்ல. ஏன்னா அல்லாஹ் மட்டும் என்ற செய்தியை சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிரியேட் ஆகுது. அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். they cannot stand it. So this is why you see the same people continuously. அதனாலதான் இங்க பள்ளியில வர ஒவ்வொரு மனிதர்களுமே நம்ம அடிக்கடி பாக்குறோம். And until we became a family, நம்ம அவங்க குடும்பத்தினர்கள் ஆவற வரைக்கும் அவங்களை நம்ம அடிக்கடி பாக்குறோம். மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறமே நம்ம ஒரு ஃபேமிலியாவே ஆயிடுறோம். which is also in Surah 49. நான் சொன்ன மாதிரி இதுவுமே 49 சூறால இருக்குன்னு சொல்றாரு. One second. Sorry. The believers are a family, இன்னமெல் மூமினூன். So we became a family and அப்போ நிச்சயமா நம்ம எப்படி வந்து நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு அண்ணனுக்கும் ஒரு அக்காவுக்கும் எப்படி நம்ம கேர் பண்ணுவோமோ, அதே மாதிரி நம்ம இங்க இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ஆட்டோமேட்டிக் கேர் பண்றோம்ல. எப்படி நம்ம வந்து நம்ம வாப்பா அம்மா நம்ம அக்கா அம்மார்கள் எப்படி நம்ம வந்து சொர்க்கத்தை அடையணும் ஃபீல் பண்ற மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையாலும் நிச்சயமா ரஷாதுமே ஆசைப்படுறதுங்கிறத பாக்குறோம். இங்க இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையாலும் ஆசைப்படுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். we want all of us to be the high position. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா, நம்ம யாருமே டிராப் அவுட் ஆகாம, யாரும் டிராப் அவுட் ஆகிறது விரும்புறது இல்லை. ஏன்னா அல்லாஹ் மட்டும் என்ற போர்ஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது இங்க இருக்க நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொரு மக்களும் சப்மிட்னு சொல்லி ஒவ்வொருவரும் அப்ளை பண்ற அந்த சாபிக்குன்னு போர்ஷனுக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணணும்ங்கிற பாயிண்டா கிளியரா புரிய வைக்கிறாரு. பிகாஸ் இஃப் வி கம் க்ளோஸ் அண்ட் டிராப் அவுட் we are gonna be in the most pain. ஏன்னா நம்ம இவ்வளவு நெருக்கமா வந்துட்டு நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணல, அல்லாஹ் சொல்ற விஷயத்த அந்த தூதர்ஷிப்பா இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், நம்ம அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணல, நம்ம வந்து டிராப் அவுட் ஆயிட்டோம்னா
நம்ம நிச்சயமா ரொம்ப ஒரு எப்படி நம்ம ஒரு சிறந்த அதிர்ஷ்ட ஒரு பொக்கிஷத்தை நம்ம கிட்ட போயிட்டு நம்ம அடையாம திரும்பி வந்துட்டோமோ அந்த மாதிரி நம்ம வந்து டிராப் அவுட் ஆயிடுவோம். அதுல இருந்து நமக்கு ஒரு நம்ம நம்ம எதிர்பார்த்த பலன் இருக்காதுன்னு அவர் கிளியரா சொல்றாரு. we gonna be in the worst hell in the இது இயர் ஆஃப்டர். நம்ம வந்து இதற்கு அப்புறமேட்டு உள்ள மறுமை வாழ்க்கையில நம்ம மோசமான நரகத்துல இருப்போம்னு சொல்றாரு. அது அவர் ஏன் கிளியரா சொல்றாரு, ஏன் அந்த விஷயம் நரகம்னு எக்ஸ்பிளைன் பண்றது கிளியரா நம்ம பார்க்கணும். அண்ட் பீங் ஒன் ஃபேமிலி we don't want to any of us do that. நம்ம ஒரே குடும்பத்துல இருக்கும்போது நம்ம நம்ம மத்தவங்க வந்து இந்த முடிவு எடுக்க நம்ம விரும்புறது இல்லை. அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில டிராப் அவுட் ஆகிற முடிவை எடுக்கிறத நம்ம யாரும் விரும்புவதில்லை. we don't want this to be happen to any of us. நம்மள இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம நடக்கக்கூடாதுங்கிறத நம்ம விரும்புறோம். சூரா 51ல ஐம் கோனா திஸ் இஸ் கேரி, நான் இதை படிக்கிறேன் கொஞ்சம் பயமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. வசனம் 15-16ல அதே சூரா 49 மாதிரி இங்க சூரா 57 படிச்சு காட்டாரு. இட் சேஸ் ஹிப்போக்ரேட் மென் அண்ட் உமன், நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் ஆன் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவங்க அந்த மறுமை நாள் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, will tell the people in paradise, let us look at you so we can derive some of your light. நான் நம்பிக்கையாளர்களை பார்த்து இந்த கேள்வியும் கேட்பாங்க, நாங்க உங்களை பார்த்து உங்ககிட்ட இருக்க அந்த ஒளியை வந்து எடுத்துக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. see the believers in the heaven, ஏன்னா அவர் சொல்றாரு நம்பிக்கையாளர்கள் அந்த சொர்க்கத்துல இருக்கும்போது அவங்களோட சுத்தி லைட் இருக்கும், எனர்ஜி இருக்கும், வாழ்வாதாரங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். and the believers will tell them go back and get light somewhere. ஆனா வந்து அவங்களுக்கு அந்த தடுப்பு இருக்கும். ஆனா நயவஞ்சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த நம்பிக்கையாளர்கள் இருந்து அடையக்கூடிய அந்த ஒளி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு தடை இருக்கும். சூரா வசனம் 14 படிச்சு காட்டுற 57ல இட் சேஸ் they call on them and say we're not with you. அவங்க என்ன கேட்பாங்க அதுக்கப்புறமேட்டு, நாங்க உங்க கூட தானே இருந்தோம், நாங்க கூட இல்லையா அப்படின்னு நயவஞ்ச ஆண்களும் பெண்களும் கேட்பாங்க. அப்போ we were with you, the hypocrite men and women will say to believers. இது வந்து நம்பிக்கையாளர்கள் நோக்கி அதை கேட்கறாங்க, நாங்க கூட தானே இருந்தோம் அப்படின்னு கேட்கறாங்க. we were with you, நாங்க கூட தான் இருந்தோம், நாங்க கூட இல்லையா, were we not with you, அல்லமன ஹக்குமா அக்கும் were we not with you ன்னு கேட்கறாங்க. நாங்க கூட இல்லையாங்கிற விஷயத்தை அவங்க கேட்கறாங்க. அந்த believers will say yes. அதுக்கு நம்பிக்கையாளர்கள் பதில் சொல்லுவாங்க, எஸ் ஆமா, பட் யூ deceived yourself. ஆனா நீங்க நீங்களே ஏமாத்து கொண்டீங்க. வெயிட்டட் யூ நோ டில்லி டாலி கொலாக்கியல் இங்கிலீஷ். அவங்க வந்து டில்லி டாலி எப்படி வந்து நம்ம தங்கிலீஷ்ல பேசுற மாதிரி கொலாக்கியல் இங்கிலீஷ் டில்லி டாலிங்கிற சொல்றாரு. அவங்கள ஏமாத்தி கொண்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். அண்ட் யூ ஹேட் டவுட்ஸ், ஏன்னா அண்ட் யூ ஆர் deceived yourself, நீங்க வந்து உங்களுக்குள்ள சந்தேகத்தை தாங்கி இருந்தீங்க. அண்ட் யூ ஆர் deceived by wishful thinking, நீங்க உங்களோட சொந்த அந்த திங்கிங், உங்களோட சுயமான அந்த திங்கிங் பின்னாடி போயிட்டீங்க. until God's command came, அல்லாவோட கமாண்டை இது பண்ணாம உங்களோட சொந்தமா வைக்கிற அந்த சிந்தனையை கொண்டே உங்களுக்கு அந்த டவுட்ல போய் நீங்க வெளியே போயிட்டீங்க. ஓகே, சோ திஸ் கேன் ஹேப்பன் டு அஸ். இது நிச்சயமா இங்க நமக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்ற விஷயம் தாண்டி நம்ம சுய புத்தியை வச்சு நம்ம சந்தேகம் வரும்போதுதான் அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்தை அதை சார்ந்து நம்ம முடிவெடுக்க நம்ம தவறிட்டோம்னா நம்மளுமே நயவஞ்சக ஆண்களா பெண்களா இருக்கக்கூடும் என்ற விஷயத்த அவர் பயமாவும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டாவும் சொல்றாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு நிச்சயமா நம்ம போயிட்டோம்னா அதுக்கு நம்ம பெரிய லாஸ் ஆயிரும். நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம ஃபேமிலி அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து நல்ல சொர்க்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுற மாதிரியோ இங்க இருக்க ஒவ்வொரு நம்பிக்கையாலும் அது விரும்புவதில்லை. எல்லாரும் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான முடிவை அல்லாஹ் மட்டும் என்ற செய்தி எப்படி நம்ம வந்து கரெக்டா கடைபிடிக்கிறோங்கிறத பாக்குறோம். ஐ மீன் திஸ் ஹாஸ் டு ஹேப்பன் இன் கனெக்ஷன் வித் அஸ் வேர் வி கோயிங் டு க்ரோ இன் ஃபியூச்சர். நிச்சயமா நம்ம ஃபியூச்சர்ல வளர போறோம், இங்க இருக்க கூட்டம் பெருக போகுது. அண்ட் தேர் வில் பி ஹிப்போக்ரேட் மென் அண்ட் வுமன். நிச்சயமா இங்க இருக்க கூட்டம் வளர போகுதுன்னா அதுலயுமே கலந்து நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. ஏன்னா உள்ள தெரிஞ்சவர் அல்லாஹ் தான். அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கா இல்ல அவங்க வாய் வழியா சொல்றாங்க விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து அல்லாஹ் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செஞ்சு அந்த விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா, அதாவது சந்தேகம் வர்றது ஓகேன்னு அவர் சொல்றாரு, ஆனா சந்தேகத்துல விட்டுறக்கூடாது. நம்ம அந்த சந்தேகத்தை நோக்கி நம்ம சரியான முடிவெடுக்க தவறக்கூடாதுங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். இன்ஷால் நேரம் கம்மியா இருக்கிறதுனால இதை நான் நெக்ஸ்ட் Thursday கண்டினியூ பண்றேன். மாஷா அல்லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.